வேங்கியர் ரோர் நேயர்களுக்கு நவீந்தரின் அன்பான வணக்கங்கள். நேற்றுலேருந்து சமூக வலைதளத்தில் நடிகர் விஜய் அவரோட மனைவி சங்கீதா விவாகர சம்மந்தமாக நிறைய செய்திகளை பார்த்துட்டு வரோம். இது அவங்களோட குடும்ப விஷயம். இதில் நம்ம தலையிடுறது நாகரிகம் கிடையாது, அதை பற்றி பேச வேண்டாம். ஆனால் இதை தொடர்புபடுத்தி நிறைய செய்திகள் வரும்போது பார்த்தீங்கன்னா, விஜய் எப்படி எது நடந்தாலும், அவர் கூட்டத்தில் விபத்து நடந்தாலும், அவரோட கூட்டத்தில் மைக் கட்டானாலும் திமுக தான் காரணம்னு சொல்லுவாங்களோ, அதே மாதிரி விஜயோட ரசிகர்கள் இன்னைக்கு விஜயோட குடும்ப பிரச்சனைக்கும் இந்த விவாகரத்துக்கும் திமுக தான் காரணம் அப்படின்றாங்க. இது ரொம்ப வேடிக்கையான விஷயமா இருக்கு. உங்க தலைவர் குடும்பத்துல ஒரு பிரச்சனைனா அதுக்கு எப்படிங்க திமுக காரணமாக முடியும்? இதை ஈஸியா கடந்து போக முடியாது. என்ன காரணம்னா, விஜய் ரசிகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுற முடியாது. இவங்க எல்லாருமே தமிழ்நாட்டில் சேர்ந்த இளைஞர்கள். இந்த ஒவ்வொரு இளைஞர்களும் தன்னோட பெற்றோர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருப்பாங்க. சிரமப்பட்டு தான் பள்ளிக்கூடமாக இருக்கட்டும், கல்லூரிலலாம் படிக்க வச்சுருப்பாங்க. நீங்கள் படித்து இந்த நிலைமைக்கு வந்த அப்புறமும் ஒரு தனி நபர் மேலே இருக்க ரசிகர் அப்படின்ற முறையில், தனி நபர் மேலே இருக்க பாசத்தில் எது நடந்தாலும் அந்த பழியை இன்னொருத்தர் மேலே போடுறீங்களே, இது மிகவும் கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். ஒன்று. ரெண்டாவது, இன்னைக்கு வரைக்கும் நீதிமன்றம் இன்னும் விவாகரத்து கொடுக்கல. இந்த நிமிஷம் வரைக்கும் சங்கீதா அவர்கள் விஜயோட மனைவி. ஆனால் அவங்களோட ஃபோட்டோவை போட்டு அவங்கள ட்ரோல் பண்ணி அவங்கள அசிங்கப்படுத்துறது கமெண்டாக சமூக வலைதளத்தில் பண்ணுறது மிகப்பெரிய கண்டிக்கிற ஒரு விஷயம்.